ஒளிமயமான எதிர்காலம் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 2025 பல இன்னல்களையும் தாண்டி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த புத்தாண்டு சிறப்பாக இருக்கும். நிச்சயமா 2025ஆம் ஆண்டு என்னென்ன திருப்பங்கள் வரப்போகுது, நம்ம வாழ்க்கையில் திருப்பங்கள் அது வரட்டும், அது ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக வரும். ஆனால் திருப்பங்களை நாம் எப்படி வரவேற்கிறது? ஒரு மனுஷன் நினச்ச செயல்படுத்த முடியாத ஒரு விஷயமே கிடையாது. இந்த ஒளிமயமான எதிர்காலம் சேனலில் இருக்கக்கூடிய வியூவர்ஸ், கண்டிப்பாக திருப்பங்கள் உங்களுக்கு இருக்கும். கடவுளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். யுக்தி தெரிந்தவர்களுக்கு தான் புத்தி சரியாக வேலை செய்யும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. வெறும் புத்திசாலித்தனமாக மட்டும் இருக்கக்கூடாது, யுத்தியோடும் இருக்கணும். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் நல்லா இருந்தால் தான் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் ஆல்மோஸ்ட் 2025ல் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான் வேலை செய்ய போகுது. தானாக கிடைக்கும், எப்படியும் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருவார். அப்படி நம்பி இருக்கிறத விட திருப்பு முனையை எப்படி கொண்டு போகிறதுன்னு யோசிங்க. இந்த திங்கிங்குள்ளே இந்த வருஷம் நீங்கள் வந்தாகணும். 2025 அப்படின்னு எண் கடிதத்தில் நம்ம கூட்டும்போது நமக்கு 25ன்றது 7உடைய எண்ணம். அது கேது பகவான், நிறைய ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போது எல்லாருக்குமே ஒரு ஞானம் கிடைக்க போகுது. நமக்குள்ள ஒரு ஞானம் எப்போ வருங்க? ஞானம் எப்போ கிடைக்கும்? ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய கஷ்டம் வரும்போது, அவனுக்கு இஷ்டமே இல்லாத ஒரு காரியத்தை செய்யும்போது தான் ஞானம் கிடைக்கும். ஒரு விருப்பமே இல்லாமல் இருக்கேன், அந்த காரியத்தை நான் செய்ய வேண்டிய கட்டாயம், அந்த கட்டாயத்தோடு நான் செய்யும்போது எந்த விதமான சந்தோஷமும் எனக்கு இருக்காது. அப்போ அவன் நினைப்பான், என்னடா இது, நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நம்ம விருப்பப்பட்ட மாதிரி நடக்கலை, சும்மா கடமைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். குழந்தை இருக்குது, புள்ள இருக்குது, புருஷன் இருக்கான், பொண்டாட்டி இருக்கான்னு கடமைக்கு வாழ்ந்துட்டு இருப்பீங்க. எந்த விதத்திலும் எனக்கு ஒரு நிம்மதி இல்லையேன்னு ஏங்கிட்டு இருப்பீங்க. இப்படி பல இடத்துல நம்ம சந்தோஷமாக இல்லை. இந்த சந்தோஷம் இல்லைன்னும் போது தான் ஞானம் வரும். இதை எப்படி நம்ம பெறுவது? இந்த சந்தோஷத்தை எப்படி பெறுவது? அப்போ என்ன அர்த்தம்? ஞானத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக இது இருக்குது. பல அற்புதங்கள் நடக்க போகுது நம்ம எல்லாருக்குமே. சுதந்திரத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக கடகத்துக்கு அமைய போகிறது. அப்பாடா, நல்ல செய்தியாக சொல்லியிருக்கீங்க. நாங்கள் நிறைய கட்டுப்பாட்டிலே இருந்துகிட்ருக்கோம். எங்களுக்குன்னு ஒரு சுதந்திரமே கிடைக்க மாட்டேங்குது. இந்த பக்கம் குடும்ப பிரச்சனை, இந்த பக்கம் வேலை பிரச்சனை, இந்த பக்கம் அம்மா அப்பா, இந்த பக்கம் படிக்கிற பிள்ளைங்க, இது மாதிரி பல பிரச்சனைகள். சுதந்திரமே இல்லைங்க உங்களுக்கு. எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழவே இல்லை, இன்னொருத்தருக்காக தான் நாங்கள் வாழ்ந்துகிட்டே இருக்கோம். அந்த வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு முடிவு கிடைக்குமான்னு தானே பார்க்குறீங்க. கவலையே படாதீங்க. இந்த வருஷம் சுதந்திர வருஷம். யாருக்கு எப்படி இருக்கோ கடகராசிக்கு சுதந்திரம் கிடைக்குது. ரைட்டு தானே? இந்த 2025 கடகராசிக்கு பல அற்புதங்கள் நடக்கக்கூடிய வருஷம். உங்கள் மனசாட்சி படி உங்கள் மனசு என்னெல்லாம் ஆசைப்படுதோ அதையெல்லாம் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஆண்டு. கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பீங்க. நீங்கள் பழசெல்லாம் டிலீட் பண்ணுறங்க, உறவுகளை டிலீட் பண்ணுங்கள், நட்புகளை டிலீட் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு பழைய ட்ரெஸ்ஸு, இந்த ட்ரெஸ்ஸு தான் போடுவேன், இந்த ஸ்டைல் தான் எனக்கு பிடிக்கும், இந்த சென்டிமெண்ட் இருக்குல்ல, தயவு செய்து இந்த சென்டிமெண்ட்லாம் தூக்கி எரிஞ்சிருங்க. வேண்டாம். அந்த மாதிரி சென்டிமெண்ட்டு வச்சு தான் முன்னேறவே முடியல. எல்லாமே கடகராசி பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், நாளைக்கு காலையில் இருந்து நல்லா இருப்பீங்கன்னு நினைப்பீங்க. வாய்ப்பே இல்லை. நாளைக்கு காலையில் புது பிரச்சனை ஒன்று ஜங்குன்னு வந்து ஆடும். ஏண்டா என்னையை பார்த்து, இந்த கடகராசியை பார்த்து தான் வரணுமா இந்த பிரச்சனைங்க? பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கிறான், அடுத்த வீட்டுக்காரன் இருக்கிறான், நமக்கு தான் வரணுமா? ரொம்ப யோசித்து குழப்பத்தில் இருப்பீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, ரொம்ப சிம்பிள். இனி எந்த பிரச்சனையும் வராதுன்னு தன்னம்பிக்கையாக இருங்க. விதையை வைங்க. 2025 கடவுள் முடிவு பண்ணிட்டாரு. இந்த ஒளிமயமான எதிர்காலம் சேனலை சவால் விட்டு சொல்கிறேன், நம்பலாம். நீங்கள் 100% நம்பலாம். நீங்கள் இப்போ எதிர்க்கக்கூடிய நபராக வந்துட்டீங்க. பழைய விஷயங்களை எதெல்லாம் முக்கியமாக நினச்சிங்களோ அதெல்லாம் தூக்கி போட்டு புது வாழ்க்கைக்குள்ளே வர போகிறீங்க. சென்டிமெண்ட்டை விட உங்கள் செக்மெண்ட்டில் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் முடிவெடுங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய சென்டிமெண்ட்டை வச்சு வாய்ப்புகளை இழந்துட்டீங்க. பாவம் பார்த்தே விட்டுட்டீங்க. இந்த உறவுக்காக ஒரு விஷயத்தை எழுந்திருப்பீங்க. அதெல்லாம் தேவையில்லை. இந்த வருஷம் உங்களுக்காக வாழ போகிறீங்க. ஆனால் இருந்தாலும் மனசாட்சி விடமாட்டுங்குதே. மற்றவங்க மனசை நோக்கடிக்கூடாதுன்னு நினைக்கிறோம் நம்ம. அப்போ எப்படி மனசாட்சி விடும்? அதனால் என்ன பண்ண போகிறீங்க? ரெட்டை வாழ்க்கை வாழ போகிறீங்க. அதாவது என்னங்க ரெட்டை வாழ்க்கை? நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு முன்னாடி பிடிச்ச மாதிரி, அதே மாதிரி அவங்கள விட்டு நவந்து உடனே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி. இதில் எதுவும் தப்பு இல்லைங்க. போலியும் கிடையாது. என்றைக்குமே உங்கள் புன்னகை குறையாது. மற்றவங்களையும் திருப்திப்படுத்த போகிறீங்க, உங்களையும் திருப்தியாக வச்சுருக்க போகிறீங்க. அதனால் 2025 உங்களுக்கு பொற்காலம், திருப்தியான காலம். எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க? அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி இந்த வருஷம் 9ஆம் இடத்துக்கு வராரு. 9th பிளேஸ், சௌபாகியஸ்தானம். சௌபாகியம்னா என்ன? நான் நினைக்கிறதெல்லாம் நடக்க போகுது. அடேங்கப்பா, அடிச்சா இப்படிலாம் இருக்கணும். நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதாவே பெரிய விஷயமாச்சே. இந்த வார்த்தையை நீங்கள் டெய்லியும் சொல்லி பாருங்கள். நான் நினைக்கிறதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு. இவ்வளோ நாள் நீங்கள் என்ன சொன்னீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அம்மா, நான் உங்களுக்காக நான் மாற்றிக்கிறேன். அப்பா, உங்களுக்காக நானும் மாற்றிக்கிறேன். அப்பா, உங்களுக்காக நானும் மாற்றிக்கிறேன். ஐயா, உங்களுக்காக நான் மாற்றிக்கிறேன். யாருக்காகவோ தான் சார் வாழ்ந்தீங்க.
இப்போதானே நீங்கள் முடிவு எடுக்க போகிறீங்க நான் நினச்சதெல்லாம் நடக்க போகுதுன்னு. நினச்சி பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரசாதமாக இருக்கும். ஆனால் இந்த வருஷத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வருஷத்தில் காதல் கைகூடும், உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகும். இந்த வருஷத்தில் உங்களுடைய லட்சியம் சக்ஸஸ் ஆகும். யாரெல்லாம் உங்களை அலட்சியமாக பார்த்தாங்களோ அவங்கெல்லாம் அவங்க இந்த அம்மாவை அவங்க பரவாயில்லையே, இந்த அளவுக்கு பார்க்குற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டு. சொல்லப்போனால் கடகத்திற்கு அற்புதமான நேரம். எதிர்கொள்ளக்கூடிய எல்லா விஷயத்துலையும் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. புதிய பழக்க வழக்கங்களும் கிடைக்கும். அதோட நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, புதிய பழக்க வழக்கம் கிடைக்கட்டும். புதுசாக நம்மளும் ஒரு பிளானிங் போடணும். அதாவது பழைய கடகராசிக்காரங்களாக இருந்திருப்பீங்க, அதை பற்றி மற்றவங்களுக்கு நினைப்பே வரக்கூடாது. புது வியூ, பழசை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு புதுசாக கடகராசிக்காரங்க ஒரு வாழ்க்கையை வெளியே காட்ட போகிறீங்க. மற்றவங்க மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடாது. அது கிடையாது கடகம் நான் சேஞ்ச் ஆகிட்டேன்னு மற்றவங்களுக்கு சொல்லி காமிக்கிற நேரம் அது. அதே மாதிரி மற்றவங்க கடகராசிக்காரங்க மொத்தமே சேஞ்ச் ஆகிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சேஞ்சுன்ற வார்த்தை தான் வாழ்க்கையை மாற்ற போகுது. அதனால் பழசில் சிக்கிக்கிட்டு நிற்காதீங்க. தயவு செய்து விடுபட்டு வெளியில் வாங்க. உங்களுக்காக பல உறவுகள் காத்துட்ருக்கு, பல உதவிகளும் காத்துட்ருக்கு. உங்களை ஆண்டவன் உயர்த்தத்துக்கு காத்து கொண்டு இருக்கிறார். ஃபர்ஸ்ட் சனி சப்போர்ட் பண்ணுறார், அவர் ஒருத்தர் போதுமே. ரெண்டாவது குருவும் சப்போர்ட் பண்ணுறாரு. குரு உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டுக்கு வராரு, சுபவிரயமாக வராரு. ஆல்ரெடி குரு உங்கள் ராசியில் உச்சம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்போ பெரிய மனுஷங்க, வாத்தியாருங்க, எப்பேற்பட்ட இடத்துல இருந்தாலும் யாரோ ஒருத்தவங்க மட்டும் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. கடகராசிக்காரங்க ஒரு பெரிய மனுஷன் எப்படியும் உதவி பண்ணிடுவார். நீங்களும் உதவி கேட்க வேணாம், ஏதோ ஒரு சூழ்நிலை போய் நிற்கும், அவங்களே உதவி பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சுப காரியங்கள் செலவு வரும். நல்ல செப்பல் வாங்குவீங்க, நல்ல கொலுசு வாங்குவீங்க, நல்ல நகை வாங்குவீங்க, நல்ல ட்ரெஸ்ஸும் வாங்குவீங்க. பிடிச்ச மாதிரி வாழ போகிறீங்க. இந்த வருஷத்தில் எல்லாமே பிடிச்ச மாதிரிங்க. பயந்து வெறுத்து போயிட்டோம். இனிமேல் ரெட்டை வாழ்க்கை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு பக்கம் மற்றவங்களுக்காக வாழணும், இன்னொரு பக்கம் நம்ம சந்தோஷத்துக்காக வாழணும். ரெண்டும் போட்டு குழப்பிடக்கூடாது. அப்போ 2025 குருவும் சப்போர்ட்டு, சுப காரியங்கள் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆக சுபமாக வாழ்ந்து பார்க்க போகிறீங்க. வாழ்ந்து பாருங்கய்யா, வாழ்ந்து பார்ப்போமே. அதுதான் கடகத்துக்கு இந்த வருஷம். வாழ்ந்து பார்ப்போம்யா. அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஆகாயமான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை. பஞ்ச பூதங்களும் கடகத்துக்கு சப்போர்ட் பண்ணோம். துர்கையை வழிபாடு பண்ணுங்க. ஒயிட் கலர் நிறைய யூஸ் பண்ணுங்க. சாண்டல் கலரை நிறைய யூஸ் பண்ணுங்க. எல்லோ கலரும் யூஸ் பண்ணுங்க. ப்ளூ அண்ட் பிளாக்கும் யூஸ் பண்ணுங்க. பிளாக் உங்களுக்கு ரொம்ப செட் ஆகும். உங்களால் அதை மறுக்கவே முடியாது. ஏதாச்சும் ஒரு பிளாக் உங்கள் உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஒன்றும் தப்பு இல்லை, நீங்கள் எல்லாத்துலையும் ஜக கில்லாடி. அதனால் செட் பண்ணி நல்லா வாழ்வீங்க. துர்கை அம்மனை மட்டும் தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. 2025 எதிர்பாராத திருப்பங்கள், எல்லா மனசையும் கொள்ளடிக்க போகிறீங்க. வாழ்த்துக்கள்.